வணக்கம் கிளிக்கி மமோ. இன்றைக்கி நம்ம குக்கிங் டாக்ஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கார அவல் சிவுடா. இது கொஞ்சம் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து மகாராஷ்டிரா மாநில ஸ்பெஷல். அதனால் மகாராஷ்டிரா பேர் இதுக்கு இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் மிச்சர் மாதிரி அந்த ஊரில் சிவுடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் மிச்சர் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். அவங்க ஊரில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு, இனிப்பு, காரம் ரெண்டும் கலந்து இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. ஃபாலோ, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய விஷயங்கள், குக்கிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பேச போகிறோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கார அவல் சிவுடாவுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். அப்புறம் கெட்டி அவல் எடுத்துக்கணுங்க. நல்ல கெட்டியான அவல் ஒரு 3 கப்பு, வேர்க்கடலை ஒரு 1/4 கப் எடுக்கணும், பொட்டுக்கடலை அதாவது உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன், முந்திரி உடைச்சது வேணும் அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கீத்தா கீர்ன தேங்காய் வேணும் ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்துக்கணும். அதனால் பொடிசாக நறுக்கின தேங்காயும் திருவின தேங்காய் எடுக்கக்கூடாது. நம்ம பொடிசாக நறுக்கின தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்துக்கணும். பூண்டு ஒரு 4 பல் நசுக்கணும், அதை நசுக்கி வச்சுக்கிங்க. அப்புறம் பெருங்காயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. காஷ்மீரி கிடையாது, நம்ம காரமான மிளகாத்தூள் எடுத்துக்கங்க. அப்புறம் சுகர் 1 டேபிள் ஸ்பூன். இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக சுகர் போடுவாங்க. அப்புறம் கருவேப்பிலை மேலே தூவுறதுக்கு கருவேப்பிலை. எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து தேவையான பொருட்கள். நம்ம கார சிவுடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்த பிறகு நம்ம அடுத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட பொருளை வச்சு இந்த அவல் சிவுடா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை வந்து அதில் போட்டு வறுக்கணும். ரொம்ப எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதை எல்லாத்தையும் வறுக்கணும். கருகாமல் வறுக்கணும். வறுக்கும்போது நம்ம ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சு நல்லா வறுத்துக்குங்க. வறுத்து ஒரு தட்டில் போட்டுக்குங்க. அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வேர்க்கடலை வறுக்கணும். வேர்க்கடலை வறுத்துக்குங்க, முந்திரியை வறுத்துக்குங்க, அப்புறம் பொட்டுக்கடலை, உடச்ச கடலை எல்லாத்தையுமே எண்ணெயை போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்து நம்ம அது ஏற்கனவே கொட்டின அவல் வறுத்து கொட்டி வச்சுருக்கோம்ல அந்த தட்டில் இந்த வேர்க்கடலை, முந்திரி, பொட்டுக்கடலை எல்லாமே வறுத்து அதில் தட்டுங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் வதக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா தனித்தனியாக வறுத்து நம்ம போட்டோம். அவல், வேர்க்கடலை எல்லாமே தனித்தனியாக வறுத்து மிக்ஸ் பண்ணோம். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய், நம்ம திருவக்கூடாது, பொடிசாக தேங்காவை நறுக்கி வச்சுக்கணும். அது தேங்காய், அப்புறம் நசுக்கிய பூண்டு, அப்புறம் பெருங்காயம், உப்பு, மிளகாத்தூள், சர்க்கரை, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வதக்கணுங்க. அது நல்லா வதங்கணும். நல்லா எல்லாமே வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த அவல் கூட இந்த வதக்கின பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த அவல் கூட சேர்த்து வதக்கின பொருள், ஃப்ரை பண்ண பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போடணும். தேவைக்கேற்ப உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவல் சிவுடா, அதாவது நம்ம ஊர் மிச்சர் மாதிரி அங்கே சிவுடா ரெடி ஆயிரும். இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டுங்க. இது வந்து எல்லா பண்டிகையின் போதும் மகாராஷ்டிரா இந்த ஃபுட்டு வந்து எல்லா வீட்லேயும் செய்வாங்க. பண்டிகை நாட்களில் கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நொறுக்கு தீனி மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க மகாராஷ்டிராவில். இதை நீங்கள் செஞ்சு ஒரு கண்ணாடி ஜாரில் வச்சு மொத்தமாக செஞ்சு கண்ணாடி ஜாரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மகாராஷ்டிரா பொருள் நம்ம வீட்லேயும் நீங்கள் செய்கிறலாம். ஈஸியான ஒரு மெத்தட் தான். நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக், ஷேர்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.